நாம் ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். இது ஆண்டவருடைய வேலை, ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறதான நேரம். ஆகவே முழு மனத்தோடு முழு பலத்தோடு நாம் ஆண்டவருடைய சமூகத்துல மன மகிழ்ச்சியோடு உற்சாகமாக அவர் பாதத்துல நாம் சேர்ந்து அவரை மாத்திரம் நாம் நோக்கி பார்க்கும் பொழுது தேவன் நிச்சயமாக நம்மை ஆசீர்வதிப்பதற்கு ஒரு வல்லவராக இருக்கிறார். குதூகலம் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில், குதூகலம் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில், ஆனந்த பாரதமே அன்பரின் பாரதமே உற்சாகமாக தட்டி ஆனந்த பாரதமே அன்பரின் பாரதமே. துதிக்கிறோம் அப்பா, உம்மை மகிமைப்படுத்துகிறோம் சுவாமி. உமக்கே துதி கனம் மகிமை செலுத்துகிறோம். நீர் நல்லவர், நீர் வல்லவர், நீர் அதிசயமானவர் கர்த்தாவே. உம்முடைய பொற்கரத்துல எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆவியானவர் பொறுப்பெடுத்து நடத்துவையாக எங்களை ஆசீர்வதியும் சுவாமி. அடியனோடு ஆண்டவரே எங்கள் மத்தியிலே மாறும், எங்களோடு கூட பேசும். அடியனை மறைத்து நீங்க வெளிப்படுங்க. உங்களுடைய சத்தியம், உங்களுடைய வார்த்தை வெளிப்படட்டும். நீர் எங்களோடு கூட பேசும். ஆவியானவர் பொறுப்பெடுத்து நடத்துகிறார். எல்லா தடைகளை நீக்கும். உங்களை மாத்திரம் நாங்கள் நோக்கி பார்க்கட்டும். ஆண்டவரே, எங்களுடைய கண்களை, எங்களுடைய மன கண்களை திறந்தருளும். உம்மை பார்க்கவும்,
உம்மை காணவும் எங்களுக்கு உதவி செய். ஆவியானவர் பொறுப்பெடுத்து நடத்துகிறார். இயேசு கிறிஸ்துவின் ஜெபமெடுக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ ஜனமே, உங்கள் யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிதான வல்லமையான பெரிதான நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்துகிறோம். தேவன் உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. நமது மெய்ப்பனின் குரல் ஊழியங்களின் சார்பாக எங்களுடைய வாழ்த்துதல்களையும் வணக்கத்தையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்கள் பலுகி பெருகி தேவனுக்கு பிரியமான மக்களாக வாழ வேண்டும் என்று சொல்லி நாங்கள் கிறிஸ்துவுக்குள் உங்களை வாழ்த்துகிறோம். ஆமென், ஆமென், ஆமென். இந்த விசேஷமான நாளிலே வருடத்தின் 2வது வாரம், முதல் மாதம் 2வது வாரம், உங்களை முகமுகமாக சந்திக்கிற ஒரு உன்னதமான வாய்ப்பை கர்த்தர் கொடுத்தபடியினாலே முதலாவது நாம் தேவனுக்கு நன்றி செலுத்த வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறதாகவே கரங்களை தட்டி ஆண்டவரை நாம் அதே போல இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த உங்களுடைய ஆயர், உங்களுடைய ஊழியர், உங்களுடைய சபை பொறுப்பாளர்கள், சபையினுடைய சபை மணியம், மூப்பர்கள், பெரியவர்கள், சபையில பொறுப்பில் இருக்கிறவர்கள், வாலிபர் சங்கம், தாய்மார்கள் சங்கம், பெரியவர்கள், வாலிப பிள்ளைகள், சிறு பிள்ளைகள், மாத்திரமல்ல இந்த திருச்சபை இங்கே ஸ்தாபிக்கப்படுவதற்கு காரணமாக இருந்து கொண்டிருக்கிற அத்துணை நல்ல உள்ளங்களையும் நாங்கள் நினைத்து யாவருக்கும் உங்களுடைய வணக்கங்களையும் வாழ்த்துதல்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார், தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார், தேவன் உங்களை சந்திப்பார், தேவன் உங்களுக்கு போதுமானவராக இருப்பார், தேவன் உங்களை பழுகவும் பெருகவும் செய்வார். நீங்கள் சாட்சி உள்ள மக்களாக, நீங்க வாழ்கிற பகுதியில, நீங்கள் பணி செய்கிற, கல்வி பயில்கிற, போகிற இடங்களில் எல்லாம் தேவ மகிமை உங்களுக்கு முன்பாக சென்று உங்களை ஆசீர்வாதமாக வைப்பார் என்று சொல்லி நாங்கள் உங்களை வாழ்த்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ ஜனமே, இந்த விசேஷமான நாளிலே ஆண்டவர் ஒரு விசேஷமான வார்த்தையை உங்களுக்கு அனுப்பி இருக்கிறார். அதை நாம் முதலாவது வாசிக்க கேட்கலாம். ரோமர் 8வது அதிகாரம் 6வது வசனம். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம் என்று சொல்லி வார்த்தை நமக்கு வெளிப்படுகிறது. ஆண்டவர் நம்மோடு கூட இந்த நாளிலே இந்த விசேஷமான வார்த்தையை குறித்து பேசுவதற்காக சித்தமுள்ளவராக இருக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, தேவ ஜனமே, ஆண்டவருடைய மக்களே, வெகு நாளுக்கு பிறகு நான் உங்களை சந்திக்கிறோம். அநேகமாக ஒரு 14 மாதங்களுக்கு பிறகு ஆண்டவர் உங்களை சந்திக்கிற ஒரு வாய்ப்பை இந்த நாளிலே கொடுத்திருக்கிறார். உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். நீங்களும் எங்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்களா என்ற கேள்வியை முன்வைத்து நான் செய்ய ஆரம்பிக்க வாஞ்சிக்கிறேன். ஏன்னா, ஏன் அந்த கேள்வினா, நீங்க என்ன ரொம்ப மறந்துட்டீங்களோ அப்படின்ற ஒரு சந்தேகம் எனக்கு ரொம்ப நாளா இருக்கு. ரொம்ப நாளாவே நீங்க நம்ப மாட்டீங்க. உங்களை சந்திக்கணுங்கிறதுக்காகவே டிசம்பர் மாதம் முதல் வாரத்துல இந்த வழியா தான் போனேன். அதுக்காகவே இந்த பக்கம் போனேன். ஏன்னா நான் சாம்பசிவபுரம் போனேன். சாம்பசிவபுரத்துல இருந்து எனக்கு வழி அந்த பக்கம் இருக்கு. உங்களை சந்திக்கணும், யாராவது கண்ணில் கிடைக்க மாட்டாங்களா? ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு, ஒரு தகவலும் இல்லை, ஒன்னும் பேசவும் மாட்டேன்றீங்க, என்ன ஆச்சு ஒன்னும் தெரியலையே அப்படின்னு நினைச்சுக்கின்னு அது ஒரு வாய்ப்பாக இருக்கட்டும் சொல்லி இந்த வழியாக வந்து நான் இதே வழியில கடந்து போனேன். டிசம்பர் மாதம் முதல் வாரத்துல நான் யாரையும் பார்க்கவும் முடியல, எதுவும் நடக்கல. சரி, நான் போயிட்டேன். சரி, பார்த்துக்கலாம், ஆண்டவருடைய சித்தம் இருந்தா தானே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன். ஆனால் ஆண்டவர் பாருங்கள், நீங்க நினைச்சீங்களா அல்லது நாங்க நினைச்சதனுடைய ஒரு வாய்ப்பான்னு தெரியாது. இன்றைக்கு ஆக்சுவலா நான் வந்து விழாப்பாக்கத்துல பேசணும். விழாப்பாக்கம் திருச்சபைக்கு தான் எனக்கு இன்றைய அழைப்பு. ஆனால் ஏதோ காரணத்திற்காக அந்த தேதி மாற்றப்பட்டது. மாற்றினவர்கள் நேத்திக்கு தான் எங்களோட பேசுறாங்க. இந்த மாதிரி தடை வந்துருச்சு, எங்களை மன்னிங்க அப்படின்னு சொல்லி அவங்க பேசுகின்ற பொழுது
அவங்க அகைன் அவங்களே ஆல்டர்னேட் சொல்றாங்க. சரி நீங்க திமரிக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்றாங்க. நான் சொன்னேன் திமரிக்கு கிறிஸ்துமஸ் நியூ இயர் அங்கதான் செலிப்ரேட் பண்ணோம். அதுவும் இல்லாம இந்த மாதத்தினுடைய கடைசி வாரம் அங்கதான் போறோம். அதை நான் நினைவு கொண்ட மறுபடியும் கடைசி வாரம் உங்க சர்ச்சைக்கு தானே வரப்போறோம் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது பரவாயில்லையா வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரே ஒரு வார்த்தையை சொன்னார். இருங்க நான் வந்து ஆயிலத்தை ட்ரை பண்றேன் அப்படின்னு சொன்னாரு. சரி நல்லது, நான் ரொம்ப நாள் ஆச்சுங்க அங்க போய் ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நான் அவர்கிட்ட சொல்லியிருந்தேன். அது கர்த்தருடைய கிருபை எனக்கு இந்த வாரம் இங்கே கிடைத்தது. எனக்கு ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு மகிழ்ச்சியா என்று எனக்கு தெரியவில்லை. மகிழ்ச்சியா பார்த்தா தெரியவே இல்லை. கொஞ்சம் பேர் தான் சிரிக்கிறாங்க, நிறைய பேருக்கு வாடி. கொஞ்சம் பேர் தான் விசாரிச்சாங்க எப்படி இருக்கிறீங்க, ஏதோ ஐயா விசாரிச்சாரு. நிறைய பேர் இமானுவேல் நிறைய பேர் இருக்கிறாங்க. கொஞ்சம் பேர் விசாரிச்சாங்க, நிறைய பேர் விசாரிக்கவே இல்லை. உங்களுக்குலாம் தெரியல போல இருக்கு என்ன, அப்படித்தானே? தெரியுமா? பார்த்திருக்கிறீங்களா? சரி, நீங்க எல்லாம் நலமாக இருக்கிறீர்களா? சந்தோஷமா இருக்கிறீங்களா? மகிழ்ச்சியோடு இருக்கிறீர்களா? நிச்சயமாக மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் பிரியமானவர்களே. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஒரு குறைவும் எப்பொழுதும் இருந்ததில்லை. ஆனால் ஒன்றை இந்த நேரத்துல இந்த நாளிலே நான் நினைத்து பார்க்க வேண்டும். நான் இப்ப ஐயாவிட்ட பேசிட்டு இருக்கும்போது ஒரு விஷயத்த சொன்னேன். டைம் ஆயிடுச்சு ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப யாருமே வரல. அவர் சொன்னாரு வரல, வந்துருவாங்க அப்படின்னு பேசிட்டே இருந்தாங்க. இந்த பிரதர் வந்து சொல்லிட்டு இருந்தாரு. இப்ப நான் ஒரு விஷயத்த அவங்க கிட்ட சொன்னேன். இந்த சபையினுடைய வழக்கம் வேறு அப்படின்னு சொன்னேன் நானு. இந்த சபை மக்களுடைய வழக்கம் வேறு அப்படின்னு சொன்னேன் நான். கேட்டு பாருங்க, அவர் சொல்லுவாரு. என்ன வழக்கம் அப்படின்னா, உங்களுக்கு வழக்கம் உங்களுக்கு தெரியுமா தெரியாது, எனக்கு தெரியாது, மறந்துட்டு இருப்பீங்க ஒருவேளை. உங்க சபை வழக்கம் என்ன தெரியுமா? என்ன வழக்கம்? லேட்டா வர்றதா இல்ல. உங்க சபை வழக்கம் என்ன தெரியுமா? அதாவது பாட்டு ஆரம்பிக்கும் போது வந்து, அதாவது ஆரம்பிக்கும் போது இருக்க மாட்டீங்க, துவங்கும் போது இருக்க மாட்டீங்க. பெல் அடிச்சு பாட்டு ஸ்டார்ட் ஆனி கண்ணை மூடும் பாருங்க. அப்புறம் கண்ணை தண்ணி பார்த்தா எல்லாரும் உட்கார்ந்து இருப்பீங்க. கரெக்டா? ஆமா. நான் அதை தான் அவங்க கிட்ட சொன்னேன். அப்ப நான் அவங்க கிட்ட சொல்லும் போது என்ன சொல்லுவேன் அப்படின்னா, என்ன நீங்க வீட்டுல தயாரா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க போல இருக்குது, ஆரம்பமாட்டும் போய் உட்காந்துடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி பண்ணாதீங்க, சீக்கிரமா வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆனா இப்ப நிலைமை மாறி போயிருக்குது. எப்படின்னா, ஆரம்பிச்சு 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. நீங்க அந்த வழக்கத்தையும் மாத்திட்டுக்கிறீங்க. சரி, இப்ப அதை பத்தி தான் இப்ப பேச போறோம். அதனாலதான் இந்த வசனத்தை இங்கேதான் கொடுத்தாங்க. நீங்க ரோமர் பாடம் படிக்கும் போதுதான் இந்த வசனத்துக்கு என்ன ஞாபகப்படுத்தினார், இந்த வசனத்துக்கு போ அப்படின்னு சொல்லி. எனக்கு அருமையானவர்களே, இப்ப நாம 2020 ஒரு வருஷத்தை இழந்து விட்டு இங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறோம். உண்மையா இல்லையா? உண்மைதானே. ஒரு வருஷத்தை இழந்து போனோம் நாம். இன்னும் சொல்ல போனா பிள்ளைகளுடைய வாழ்க்கை இன்னும் மோசமா போயிடுச்சு. ஸ்கூலே இல்ல, ஒரு வருஷம் ஆயிடுச்சு. ஸ்கூல் இல்ல, ஒரு வருஷம் வீணா போகுது. இப்ப மார்ச்சே வரப்போகுது, இன்னும் அவங்களுக்கு ஸ்கூலே ஆரம்பிக்கல, ஒரு வருஷம் போயிடுச்சு. இவ்வளவு கடினமான சூழலுக்கு கடந்து வந்த பிறகு நாம் எப்படி இருக்கிறோம் என்று நாம் நினைத்து பார்த்தால், நாம் எப்படி இருக்கிறோம்? எப்படி இருக்கிறோம்? சொல்ல மாட்டேன்றீங்களே. எப்படி இருக்கிறோம்? அப்படியே தான் இருக்கிறோம். எப்படியா இருக்கிறோம்? என்னமா சொல்ல? இருக்கிற வண்ணமாகவே இருக்கிறீங்க. இது ஆக்சுவலா கர்த்தர் சொல்ல வேண்டிய வார்த்தை, அது அவருக்குரிய வார்த்தை. இருக்கிறவராகவே இருக்கிறேன். ஆனால் நாம் அந்த வார்த்தையை சொல்லக்கூடாது. இருக்கிற மாதிரியே நாம் இருந்துட்டா பிரயோஜனம் இல்லை. தெரியுதா? நாம் இருக்கிற வண்ணமாக நாம் இருக்கக்கூடாது. நமக்குள் மாற்றம் வேண்டும். நாம் மாற்றம் அடைகிறவர்களாக மாற வேண்டும். ஏன்? நம்முடைய பயணம் கிறிஸ்துவை நோக்கி பயணிக்க வேண்டும். நான் கிறிஸ்துவை நோக்கி பயணிக்கிறவர்களாக நீங்களும் நானும் இருக்க வேண்டும். இதுதான் நம்முடைய வாழ்வாக இருக்க வேண்டும். நாம் இருக்கிற வண்ணமாக இருந்தால் நம்முடைய பயணம் கிறிஸ்துவை நோக்கி இருக்காது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒன்னும் சொல்ல மாட்டேன், சத்தமே காணும் இல்லையா? ரொம்ப சோர்வா இருக்கீங்களோ? சோகமா இருக்கிறீங்க போல இருக்குது, சோர்வா இருக்கிறீங்க போல இருக்கு, என்னன்னு தெரியல. சரி, போலாம். இப்ப இதெல்லாம் மாத்தலாம். இப்ப இதை மாற்றுறதுக்காக தான் ஆண்டவர் இன்றைக்கு நாமளை மீண்டுமாக சந்திக்க ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு நல்லா கவனிங்க.
ரெண்டு விஷயத்தை நான் இங்கிருந்து தான் சில விஷயங்களை இப்ப நான் பேச போறேன். நீங்க உங்களுடைய வார்த்தையிலிருந்து தான் பேச போறோம். இப்ப ஒரு பாடல் பாடினீங்க. என்ன பாடல் பாடினீங்க தெரியுமா? வேத புஸ்தகமே பாடுங்க. கொஞ்சம் கொஞ்சம் அது முதல் சார் ரெண்டு சரணம் பாடுங்கப்பா, கேட்கும் மறுபடியும். என்னது வேத புத்தகம்? என்னது? விலை பெற்ற செல்வம் நம்முடைய கரங்களில இருக்கிறது. அது நமக்கு கொடுத்திருக்கிறார் ஆண்டவர். மிக விலை பெற்ற செல்வத்தை ஆண்டவர் நம்முடைய கரங்களிலே கொடுத்திருக்கிறார். அதை வச்சுக்கிட்டே நாம எப்படி இருக்கிறோம்? சோகமா இருக்கும். பாட்டு நல்லா பாடுறோம். விலை பெற்ற செல்வம் என்னிடத்தில் இருக்கிறது என்று பாடுகிறோம். அதையும் பைபிளை கையில தூக்கி வச்சு உயர்த்தி வச்சு நாம் எப்படி பாடுறோம்? வேத புஸ்தகமே விலை பெற்ற செல்வம் நீயே அப்படின்னு சொல்லி உயர்த்தி பிடித்து பாட தெரிகிறது. ஆனால் அது நம்மை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது என்று எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? பாத்தீங்களா? அது கூட கைத்து அது கூட பாரு, அது கூட 2 முறை 3 முறை சொல்ல வேண்டியது இல்லையா? அப்ப நம்முடைய சிந்தைகள், நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் இன்னும் எப்படி இருக்குன்னா, இன்னும் பின்னோக்கி, இன்னும் வீட்டுக்குள்ளவே இருக்குது. நிறைய பேர் இங்க வந்து உட்கார்ந்தாலும் எங்க இருக்கிறோம்? வீட்லயே இருக்கிறோம். அடுப்ப ஸ்டவ் அணைச்சிட்டுமா, இல்ல வீட்டுக்காரர் போயிட்டாரா, இல்ல வந்துட்டாரா, பசங்க எங்க, மாடு எங்க போய்க்குது, கட்டிட்டுமா, இல்ல தந்தை விட்டு வந்துட்டுக்கிறோம்னா. சில பேர் 2-3 முறை போய் பூட்டை இழுத்து பார்த்துட்டு வருவாங்க. பார்த்துருக்கீங்களா? எத்தனை முறை? 2-3 முறை போய் பூட்டிட்டு வந்த பிற்பாடு மறுபடியும் போய் கொஞ்சம் தூரம் வந்துட்டு மறுபடியும் போய் இன்னொரு முறை இழுத்து பார்த்துட்டு. சோ அந்த நிலையிலேயே நாம இருந்தால் மாற்றங்கள் வராது. சரி, அடுத்த ஒரு காரியத்தை நீங்க இப்ப நம்முடைய வழக்கத்தின்படி செய்தோம். என்ன அப்படின்னா பாவ அறிக்கை. என்ன பாவ அறிக்கை ஜெபம் பண்ணோம்? பத்தியா மறந்துட்டீங்க? என்ன பாவ அறிக்கை ஜெபம் சொல்ல மாட்டீங்களா? அதேதான். செய்யத்தக்கவே செய்யாமல் செய்யத்தகாதவைகளையே செய்து வருவதுதான் நம்முடைய வழக்கமாக இருக்கிற ஒரு சூழ்நிலை. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிற ஒரு கேள்வி. இந்த புதிய ஆண்டில் அடியெடுத்து வச்சிருக்கிறோம். புதிய ஆண்டின் மக்களாக நாம் மாறி இருக்கிறோம். 2021 பார்க்க ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். அநேகருக்கு இந்த ஸ்லாக்கியம் இல்லை தெரியுமா? அநேகருக்கு இந்த வாய்ப்பு இல்லை. இந்த கொரோனாவில் எவ்வளவு மக்கள் இறந்து போனாங்க தெரியுமா? எவ்வளவு பேர் பாதிக்கப்பட்டார்கள் தெரியுமா? எவ்வளவு போராட்டங்கள் தெரியுமா? எவ்வளவு கண்ணீர், எவ்வளவு கவலை, எவ்வளவு வேதனைகள் தெரியுமா? ஆனால் தேவன் கிருபையாய் நம்மை நடத்தி இந்த நாளிலே இந்த 2வது வாரத்தில் உட்கார்ந்து ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிற ஒரு மகா உன்னதமான ஸ்லாக்கியத்தை தேவன் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, இப்ப இப்படி ஆரம்பிக்கலாம். கொரோனாவை பத்தி உங்களுடைய அபிப்பிராயம் என்ன? கொரோனா வரும்னு தெரியுமா தெரியாதா? தெரியாது. வெரி குட். கொரோனான்னு தான் தெரியாது, கொள்ளை நோய் வரும்னு தெரியும். சரி, வெரி குட். நல்ல பாயிண்ட்டுக்கு வந்துட்டார் அவர். கப்பல் பாயிண்ட்டுக்கு வந்துட்டார். அதான் முக்கியம். கொள்ளை நோய் வரும்னு தெரியும், ஆனா கொரோனா வரும்னு தெரியாது. கொரோனா தான் கொள்ளை நோய் இல்லையா? கொள்ளை நோய் தான் கொரோனா, ரெண்டும் ஒண்ணுதான். சரி, இப்ப இது சபை உங்களுக்கு சொல்லுச்சா? சபை உங்களுக்கு அறிவித்ததா கொரோனா வரப்போகுதுன்னு? இல்லை. சரி, வசனம் உங்களுக்கு தெரிவித்திருக்கிறதா? வசனம் சொல்லி இருக்கிறதா கொரோனா வரும்னு? சொல்லி இருக்குது. சொல்லியிருக்கா? சொல்லி இருக்கு. அது பாரு, இன்னும் மாஸ்க் போட்டு தான் உட்காந்துக்கிறார். சூப்பர். சொல்லி இருக்குது. சரி, இப்ப அடுத்த கேள்விக்கு பதில் கண்டிப்பாக சொல்லணும். ஏன்னா சொல்லி இருக்குன்னு சொன்னதுனால நீங்க சொல்லணும். கண்டிப்பா சொன்ன பிறகு என்ன செய்தீர்கள்? என்னமா கேட்கல? வெரி குட். அந்த சொல்லுக்கு கட்டுப்படல. பாயிண்ட்டுக்கு வந்துட்டா. நல்ல பாயிண்ட். சொல்லுக்கு கட்டுப்படல. சரி, இப்ப அதுதான் கேட்கிறார் ஆண்டவர். எப்ப கட்டுப்படுறதா உத்தேசம்?
எப்ப கட்டுப்படுறதா உத்தேசம்? இந்தமா கரெக்ட் தானே? சரியான பாயிண்ட் தான் சொல்றோம். இல்ல எப்ப கட்டுப்படுறதா உத்தேசம்? சொல்ல மாட்டேன்றீங்களே. அது வரைக்கும் சொல்லிட்டு அப்படியே நிறுத்திட்டா எப்படி? அதுக்கும் பதில் சொல்லிட்டா நல்லா இருக்கும்ல இல்லையா? ஆமா தானே? எப்ப சொல்றதா? எப்ப அது கட்டுப்படுறதாக உத்தேசம்? எப்பொழுது நமக்குள் மாற்றம் வரப்போகிறது? எப்பொழுது நாம் ஆலயம் ஆரம்பிக்கும் முன்பாக வந்து இங்க உட்கார போகிறோம்? எப்பொழுது நாம் குடும்பத்தோடு வந்து ஆராதனைகளை கலந்து கொள்ள போகிறோம்? எப்பொழுது குடும்பத்திலே குடும்ப ஜெபம் நடக்க போகிறது? எப்பொழுது தனி ஜெபம் இருக்க போகிறது? எப்பொழுது நான் வேத வார்த்தைகளை அனுதின தியானமாக நான் மாற்ற போகிறேன்? எப்போது? எத்தனை வருஷம்? இன்னொரு கொலை நோயை பார்க்கலாமா? இன்னொரு கொலை நோயை பார்க்கலாமா? ஆகக்கூடாது. ஆனால் உங்களுக்கு இந்த தகவலை ஏற்கனவே உங்களோட கூட பேசி இருக்கிறோம். உங்களுக்கு தெரியல, மறந்துட்டீங்க. தவக்களை வந்துச்சுன்னு சொல்லி ஜெபம் பேசணுமா? ஞாபகம் இருக்கா? தவக்களை மழை பெய்தது அப்படின்னு சொல்லி பேசணுமா? பேசணுமா இல்லையா? சொல்ல மாட்டேன்றீங்க. ஒருத்தர் தான் தலையாட்டுறார் ஆமான்னு சொல்லிட்டு. அப்ப தவக்களை மழை பெய்தது, ரத்த ஆறு ஓடியது, புழுதி புயல், இப்படி பல விஷயங்கள் உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த கொள்ளை நோய் என்பது ஏதோ புதிய வகை நோய் அல்ல. இது இன்னைக்குதான் புதுசா வந்தது அல்ல. இது இன்னும் சொல்ல போனா 100 வருஷம் 150 வருஷத்துக்கு ஒரு முறை இது போன்ற ஒரு சூழல் உலகம் சந்திக்கிறது. ஆனால் ஒன்றை சொல்லலாம், உலகமே பாதிக்கப்பட்டது இந்த முறைதான். இந்த முறைதான் உலகமே, முழு உலகமும் அடைக்கப்பட்ட ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டது இந்த முறை மட்டும்தான். ஆனா இதற்கு முன்பாக பல முறை, 100 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அல்லது 150 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இப்படிப்பட்ட கொள்ளை நோய்கள் வரும். ஏராளமான மக்களை கொள்ளை கொண்டு போய்விடும். இது உலக வரலாறு, உலக சரித்திரம். ஆனால் ஏன் இது நடக்கிறது? ஏன் இந்த சூழலுக்குள் நாம் கடந்து வருகிறோம் என்ற சிந்தை நமக்கு வந்ததே இல்லை, நமக்கு வருவதில்லை. ஆனால் இப்பொழுது ஆண்டவர் அதை தான் கேட்கிறார். இந்த வசனம் அதை தான் நமக்கு உணர்த்துகிறது. மாம்ச சிந்தை மரணம். நாம் எப்பொழுதெல்லாம் மாம்ச சிந்தையோடு நம்முடைய வாழ்வை நடத்தி கொண்டு நாம் நடந்து அதன் வழியிலே நடப்போமோ அது நம்மை மரணத்துக்கு நேராக நடத்தி கொண்டே இருக்கும். ஆனால் ஆவியின் சிந்தையுள் உள்ள மக்களாக நாம் மாற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த திருச்சபை இங்கே ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது. இந்த திருச்சபையின் எழுப்புதலுக்கு நோக்கம் என்ன தெரியுமா? இந்த திருச்சபை ஒரு 150 ஆண்டு பழமை. இங்க பார்த்த உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஏன்னா போன வருஷம் அது இல்லை. கரெக்டா? இதை பார்த்த உடனே எப்படி தெரியுமா எனக்கு என்ன தோணுச்சு? உங்களுக்கு என்ன தோணுச்சு இதை பார்த்த உடனே? கரெக்டா யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். சொல்ல மாட்டேங்கிறீங்க. என்ன எல்லாம் அமைதியாவே இருக்கிறீங்களா? எப்படி அமைதியாவே இருந்து அமைதியா போயிடலான்னு ஆசையா? ஒண்ணுமே சொல்லலாம் எப்படி இல்லையா? என்ன எத்தனை பேருக்கு தெரியும்? எல்லாருக்கும் தெரியும். சரி, நான் ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லுவேன் ஞாபகம். ஏன்னா டைம் ஷார்ட்டா இருக்கணும், டைம் பத்தாதுன்றதுக்காக நான் உடனே உள்ள போயிட்டேன். அதாவது நான் செய்தி வேலையில செய்தி கேட்கும் போது கேள்வி கேட்டுக்கிட்டே செய்தி சொல்லுவேன், தெரியும்ல? நான் கேள்வி கேட்பேன், நீங்க என்ன பண்ணணும்? பதில் சொல்லணும். பதில் சொல்ல மாட்டீங்க அப்படின்னு சொல்லியிருக்கணும், ஞாபகம் இருக்கா? ஏன் பதில் சொல்ல மாட்டீங்கன்றதும் சொல்லியிருக்கிறோமா இல்லையா? ஏன் சொல்ல மாட்டீங்க? ஏன் பதில் சொல்ல மாட்டாங்க? ஏன் ஏன் பதில் சொல்ல மாட்டாங்க? தெரிஞ்சாலும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா தப்பாயிடுமோ அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பேசவே மாட்டாங்க, வாய் திறக்க மாட்டாங்க. கரெக்ட் தானே பிரதர்? ஆமா. பத்தி அவர் சிரிக்கிறார். அப்ப அதுக்கு ஒரு பதில சொல்லிடுவோம், நாங்க அதுக்கும் ஒரு தீர்வையும் சொல்லியிருக்கிறோம். நீங்க எதை சொன்னாலும் நான் தப்புன்னே சொல்ல மாட்டேன். கரெக்டா? என்னைக்காவது தப்புன்னு சொல்லிக்கிறேன் நான் உங்ககிட்ட? என்னைக்காவது நீங்க சொன்னதை தவறுன்னு சொல்லியிருக்கணும் இல்லை. ஆனாலும் என்ன பண்றது, நம்ம அப்படியே தான். பத்தியா? அப்போ செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளையே செய்து வந்து கொண்டிருந்தால் எப்பொழுது மாற்றம் வரப்போகிறது என்று ஆண்டவர் கேட்கிறார். நீங்க தான் பதில் சொல்லணும். சரியா? சரி, மாற்றம் வந்துடும் சீக்கிரம். இப்ப இன்னும் கொஞ்ச நேரத்துல பார்க்கலாம். நல்லா பேசுவீங்க பாருங்க. ரைட். இப்ப எனக்கு இதை பார்த்தோன்னே என்ன தோணுச்சு தெரியுமா? திரை சீலை. வெரி குட், வெரி குட். பத்தியா?
சரியா சொன்னார். திரைச்சலை. அப்புறம் ஆரம்பிச்சார் அவரு. அவர் ஆரம்பிச்சு வச்சுக்கிறார். சீக்கிரம். பரிசுத்த ஸ்தலம். அப்புறம் பலிபீடம். அப்புறம் பத்தியா, நீங்க எங்கேயோ போயிட்டீங்க. நீங்க எங்கேயோ இருக்க வேண்டியவங்க. நீங்க அதான் நான் இன்னொன்னு சொல்லுவேன், ஞாபகம் இருக்கா? அதாவது ரொம்ப பெருசா எப்பவுமே சிந்திக்க கூடாது, ரொம்ப சின்னதா லகுவா சிந்திக்கணும். எனக்கு என்ன தெரியுமா தோணுச்சு, இது பெரிய பெரிய பட்டணங்கள்ல இருக்க பெரிய சபைகளுக்கு இப்படிதான் இருக்கும். அப்போ உங்க திருச்சபை பெரிய சபையாய் மாறிவிட்டது. ஆனால் சபை மக்கள் இன்னும் 1000 திருச்சபை மக்களாவே இருக்கும். இது சென்னை பட்டணம் போல அல்லது வேலூர் பட்டணம் போல அங்க இருக்கிற பெரிய சபைகள் இப்படிதான் இருக்கும். பாத்திருக்கீங்களா? பெரிய சபைகள் இப்படிதான் இருக்கும். பெரிய சபை எங்க சபையில அப்படிதான் இருக்கும். சென்ட் மேரிஸ் சபை, வேலூர் சென்ட்ரல் சர்ச் இல்லையா? பெரிய பெரிய சபைகள்ல இவங்க இந்த மாதிரி தான் போட்டிருப்பாங்க. பெரிய திரைச்சீலைகள் இருக்கும், அழகா இருக்கும் பாக்குறதுக்கு. தேவனுடைய அந்த ஆல்டர் மிக அழகாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி வச்சிருப்போம். அப்ப பெரிய சபைக்கு ஈடாக உங்க சபை வளர்ந்திருக்கிறது. ஆனால் சபை மக்களாகிய நாம் அதற்கு இணையாக வளர்ந்து விட்டோமா என்ற கேள்வி நமக்குள் வர வேண்டும். தெரியுமா? அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப மாற்றங்கள் வர வேண்டும். மாற்றத்துக்கு ஆயத்தமாகிக் கொள்ளுங்கள். இவைகள் எல்லாம் நாம கூடவே ஓடணும். அப்பதான் நம்முடைய வளர்ச்சி கிடைக்கும். நாம முன்னேற முடியும். சரி, எனக்கு அருமையானவர்களே, இன்னைக்கு மிக முக்கியமான சில விஷயத்துக்கு சொல்லி ஒரு முக்கியமான காரியத்தை மட்டும் சொல்லி நான் உங்களுக்கு செய்தியை முடிக்க விரும்புகிறேன். சகேயுவை பத்தி எத்தனை பேருக்கு தெரியும்? சரி, சகேயு தெரியும். சகேயு குறித்த ஒரு உங்களுடைய அபிப்பிராயத்தை சொல்லுங்க பார்க்கலாம். என்னமா? என்னது பார்த்தே ஆகணும். எப்படி இருப்பாரோ? சரி, வெரி குட், ரைட். அதுதான் உங்களுடைய அபிப்பிராயம். வேற வேற பாவியான மனுஷன் மனம் திரும்பணும். எப்படி மனம் திரும்பணும்? வந்துகிறார் மனம் திரும்பணும். சரி, வெரி குட். இதான் நாம இன்னைக்கு கொஞ்சம் தியானிக்க போகிறோம். ஒரு வித்தியாசமான கோணத்துல நாம் சிந்திக்க போகிறோம். ஒரு சகேயு என்ற மனிதன், அவன் வாழ்க்கையில ஒரு மாற்றம். அழகாக சொன்னாங்க, அவன் ஒரு பாவியான மனுஷன், அவன் ஒரு ஐஸ்வர்யவான், அவன் அதிகாரிகளுக்கு அதிகாரி என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு சூழல். ஆனால் அவன் மனம் மாறினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் எப்படி மனம் மாறினான், எதனால் மனமாற்றம் அடைந்தான் என்ற காரியத்தை நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம், சிந்திக்க போகிறோம். இந்த மாற்றம் தான் நமக்கு தேவையாக இருக்கிறது. நாம் அப்படியே போவதனால மாற்றங்கள் வந்து விடாது. ஆனால் சகேயு மனம் மாறுவதற்கு சில காரியங்கள் இருந்தது. சில காரியங்களை அவன் இயல்பாக செய்தான் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. சில காரியங்களை அவன் இயல்பாக செய்தான். அவன் ஆண்டவர் எப்படிப்பட்டவரோ என்று சொல்லி பார்க்க விரும்பினான். அவர் எப்படிப்பட்டவரோ என்று அறிந்து கொள்ள விரும்பினான். ஆனால் அப்படி சொல்லிவிட்டு அல்லது அப்படி சிந்தித்துக் கொண்டு அவன் இருக்கிற மாதிரியே இருக்கல. நான் சொல்றது புரியுதா இல்லையா? அதாவது என்ன சொல்ல வரேன்னா, அவன் ஆண்டவர் எப்படிப்பட்டவரோ என்ற சிந்தை அவனுக்குள்ள வந்து விட்டது. அப்படின்னா வாஞ்சை இல்லையா? அவனுக்குள் வந்தது என்ன? வாஞ்சை, ஆர்வம் வந்தது. அந்த ஆர்வம் வெறும் ஆர்வமாக இருந்து விட்டிருந்தால் அவன் ஆண்டவரை சந்தித்திருப்பானா? முடியாது. அப்படியானால் அவன் கிரியை செய்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு கிரியை நடத்தாங்க வேண்டும், கிரியை நடக்க வேண்டும். இப்ப எப்படி கிரியை தெரியுமா? இப்ப நீங்க நம்ம ஒவ்வொரு வாரம் நான் வரும்போதெல்லாம் என்ன பேசுவேன்னா, நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். நேரத்துக்கு நான் கவனிக்கிறதெல்லாம் அதான். சீக்கிரமா வந்துட்டீங்களா? சபைக்கு எத்தனை மணிக்கு வந்தீங்க இல்லையா? கரெக்டா? எவ்வளவு பைபிள் எவ்வளவு வாசிச்சிருக்கீங்க? குடும்ப ஜெபம். இப்ப குடும்ப ஜெபம் எத்தனை வீட்டுல நடக்குது? 1 2 அவ்வளவுதான். 2 3 4 அவ்வளவுதான். சரி, இன்னும் மத்தவங்களா அப்படியேதான். இது வருஷம் நடக்கிறது தானே. இதே லெவல்ல தான் நமக்கு பதில் வரும். குடும்ப ஜெபம் நடக்குதுன்னா எத்தனை பேர் தூக்குவாங்க கைய? எத்தனை குடும்பம் தூக்குவாங்க? 2 3 4 அவ்வளவுதான். மத்த குடும்பம் தான் இல்ல. சரி, குடும்பமாக எத்தனை பேருக்கு ஆலயத்துக்கு இப்ப வந்திருக்கீங்க? குடும்பமாக வந்தவர்கள் பத்தியா, அதுவும் 4 பேர் தான். 4 குடும்பம் தான் வந்திருக்கு. மற்றவங்களுக்கு இல்லையா? சரி,
நம்ம ஊர்ல இங்க கொஞ்சம் பரவாயில்ல, கொஞ்சம் ஆண்கள் அதிகமா தான் இருக்கிறாங்க. பொதுவாக ஆண்கள் நிறைய வரமாட்டாங்க. இந்த இடத்துல பரவாயில்ல, நிறைய வந்துக்கிறாங்க. இப்ப இந்த இடம் காலியாவே இருக்குது, அது எப்ப நிரம்புறது அப்படின்னு தெரியல இல்லையா? இப்படி பல விஷயங்கள் நமக்குள்ள இன்னும் மாற்றம் வரல. ஆனா நமக்கு என்ன ஆசை? குடும்ப ஜெபம் நடக்கணும்னு ஆசை இல்லையா? நம்ம கண்டிப்பா எல்லாருக்கும் அந்த ஆசை இருக்கு. நாங்க செய்யுது குடும்ப ஜெபம் செய்யலாம், ஏன் செய்யக்கூடாது இல்லையா? செய்யலாம். நேரத்துக்கு போனோம் சபைக்கு. சரி, எவ்வளவு பேர் இந்த வருஷம் முழுக்க ஆலயத்துக்கு வந்தவர்கள்? எத்தனை பேர்? ஒண்ணு. வருஷம் முழுக்க ஒரு வாரமும் தவறாம வந்தவர்கள் பத்தி அதுவும் 4 பேர் தான். பாத்தீங்களா நீங்க? எல்லாத்துக்கும் 4 பேர் தான் கை தூக்குறாங்க, ஏன்னு தெரியல. அப்போ இந்த மாற்றம் எப்ப வரப்போகுதுன்னு தெரியல. ஆனால் நாம ஒரு மிகப்பெரிய ஆபத்தை, மிகப்பெரிய பயங்கரத்தை கண் கூட நான் கேட்கிறேன், நல்லா கவனிங்க. நாம என்னைக்காவது சபைகள் அடைக்கப்பட்டு பார்த்திருக்கிறோமா உங்க வாழ்க்கையில? உங்க வாழ்க்கையில அம்மா நீங்க பாத்துருக்கீங்களாமா? வயசான அம்மா உட்கார்ந்து இருக்கீங்க, சபை அடைக்கப்பட்டு பாத்துருக்கீங்களாமா? இல்ல, யாருமே பார்க்கல. ஆனால் நம்ம இப்ப இந்த குழந்தை பாக்குதே, குழந்தைக்கு தெரியும்ல சபை அடைக்கப்பட்டு எத்தனை மாசம்? 6 மாசம் 7 மாசம் சபை அடைக்கப்பட்டிருந்தது. அது இங்க மட்டுமா? இல்ல, உலகத்திலேயே அடைக்கப்பட்டது, உலகம் முழுவதும் அடைக்கப்பட்டது. மாத்திரமல்ல, இப்ப இன்னொரு விஷயம் தெரியுமா? இப்பவும் இங்கிலாந்து அடைக்கப்பட்டிருக்கு, தெரியுமா உங்களுக்கு? இப்பவும் அடைக்கப்பட்டிருக்கிறது. அமெரிக்கா அடைக்கப்பட்டிருக்கிறது, ஆஸ்திரேலியா அடைக்கப்பட்டிருக்கிறது, பல நாடுகள் இன்றைக்கும் அடைக்கப்பட்டிருக்கிறது. ஏன் ஏன் அப்படின்னா தெரியாது. ஆனா வசனம் சொல்கிறது, யாத்ராகமம் 15வது அதிகாரம் 26வது வசனம் சொல்லுகிறது. வாசிங்க. 15:26. நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகள் செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால். அந்த இடத்துல நிறுத்தி கை கொண்டால், அங்க ஒரு நிறுத்திட்டு இல்லையா? அங்க நிறுத்திட்டு மறுபடியும் வாசிங்க. நான் எகிப்தியருக்கு வர பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்குள் வர பண்ணேன். பாத்தியா? அப்ப என்ன அர்த்தம்? எகிப்தின் வியாதினா என்ன தெரியுமா? 10 வாதைகள். வெரி குட், கரெக்ட் தான், தப்பே கிடையாது. அதை மாற்றிக்கொள்ளணும். 10 வாதைகள், 9 இல்ல 10. 10 வாதைகள். 10ல 1 தான் கொள்ளை நோய், 10ல 1 தான் தவக்கலை, 10ல 1 தான் புழுதி, 10ல 1 தான் ரத்தம், எல்லாமே. அப்போ ஆண்டவர் அழகாக சொல்லுகிறார், அந்த எகிப்தின் வாதைகளில் ஒன்றையும் நான் உனக்குள் வர பண்ணேன் என்று சொல்லி இருக்கிறார். பாத்தியா? எந்த அதிகாரத்துல படிச்சோம்? எந்த புத்தகத்துல படித்தோம்? அத யாத்ராகமம், வேதாகமத்தினுடைய எந்த பகுதி, எந்த புத்தகம் அது? 2வது புஸ்தகத்தில் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், ஒன்றையும் உனக்குள் வர பண்ணேன். அப்ப இப்ப வந்திருக்கிறேன். வந்துச்சா? 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 வந்துச்சு. ஏன்? ஆனா அதுக்கு பதில் சொல்லிட்டார் அவர் இல்லையா? அவர் கரெக்டா பதில் சொன்னார். நாம என்ன பண்ணல? வாயை திறந்து பேசவே இல்லை, நாம சொல்லவே இல்லை. எப்ப சொல்றது? இப்ப நான் என்ன சொல்றேன், எதுக்கு பேசணும் தெரியுமா? உணர வேண்டும். இப்ப நிறைய பேர் நாம கேட்கிற இந்த வார்த்தைகளை கவனமாக கேட்க வேண்டும். வேத புஸ்தகமே விலை மதிப்பற்ற செல்வமே என்று சொல்லி பிரயோஜனம் இல்லை. அந்த விலை மதிப்பற்ற செல்வத்தை பயன்படுத்த வேண்டும். ஆண்டவர் கொரோனாவை பற்றி சொல்லி இருக்கிறார். இன்னொன்னு தெரியுமா? கொரோனாவுக்கு மருந்தையும் சொல்லி இருக்கிறார். இதுல நீங்க போய் இங்க வந்தோடனே உங்க ஊழியர் சொன்னாரு, இங்க இருக்கிறவங்க யாரும் மாஸ்கே போடுறது இல்லைங்க. நீங்க எதுக்காக மாஸ்க் போடுறதுன்னு தெரியல எனக்கு, அது தெரியாது எனக்கு. ஆனா அவர் அப்படித்தான் சொல்லிட்டு இருந்தாரு. அவங்க ரொம்ப தைரியசாலி, அவங்க மாஸ்கே போடுறது இல்லை, அவங்க இடைவெளி இல்லாம உட்கார்றாங்க. ஆனா அரசாங்கம் சொல்லுவது இடைவெளியோட உட்காரணும், அரசாங்கம் சொல்லுது அடிக்கடி கை கழுவணும்னு, அரசாங்கம் சொல்லுகிறது மாஸ்க் போடணும்னு. ஏன் போட மாட்டேன்? அதாவது நம்முடைய எப்படி எடுத்துக்கிறதுன்னு எனக்கு தெரியல. நான் ஆண்டவருடைய வார்த்தையும் கீழ்ப்படிய மாட்டேன், அதனால அரசாங்கம் சொன்னாலும் கீழ்ப்படிய மாட்டேன். அப்படி எடுத்துக்கிறதா? இல்லை இல்ல, எனக்கு எப்படி எடுத்துக்கிறது தெரியல, நீங்க தான் சொல்லணும். எனக்கு
ஒருவேளை வெளியே போகும்போதாவது சொல்லுங்க, நான் வெளியில கிளம்பி போகும்போதாவது நீங்க சொல்லுங்க எதுக்காக போடலன்றது நான் அப்புறம் தெரிஞ்சுக்கிறேன். ரைட்டா? சரி. ஆனா ஒன்றை நீங்கள் தைரியமாக சொல்ல வேண்டும், என் ஆண்டவருடைய வார்த்தை எனக்குள் இருக்கிறது. எப்ப தெரியுமா இந்த தைரியம் நமக்குள் வரலாம்? எப்ப இந்த தைரியம் நமக்கு வரலாம் தெரியுமா? நீங்க மாஸ்க் போடாம எப்பொழுது இருக்கலாம் தெரியுமா? இந்த வசனம் சொல்லுகிறது பார்த்தீங்களா? உன் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை கவனமாய் கேட்டு. கரெக்டா? அப்போ அடுத்தது, நானே உன் பரிகாரியாகிய இல்ல முதல்ல அதான், உன் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து. பாத்தீங்களா? இப்படி வரணும். உங்களுடைய பதில் அதுவா? உங்களுடைய பதில் அதுவா? அதுவாக இருந்தால் பரவாயில்லை. அப்படி இருந்தால் நோ ப்ராப்ளம். ஆனால் அப்படி இல்லை என்றால் மாற்றம் வேண்டும், மாற்றங்கள் உருவாக்கி கொள்ள வேண்டும். இல்லைன்னா செகண்ட் வேவ், தேர்ட் வேவ் அல்லது இன்னும் பயங்கரமான காரியங்கள் ஆயத்தமாய் காத்து கொண்டிருக்கிறது. இதோட முடிஞ்சில்லை, இதோட கொரோனா போயிடல, இன்னும் இருக்கிறது. இதை விட பயங்கரமா இப்ப எப்படி தெரியுமா? இப்ப ஒரு கொரோனா வந்திருக்குது, அது 70% பழைய கொரோனாவை விட வீரியம் உள்ளது என்று ஆராய்ச்சியாளர்கள் சொல்லி உலகம் பயந்து கொண்டிருக்கிறது. மிக பயங்கரமான சூழலில் இருக்கிறது. இப்பொழுது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிற மருந்து அதற்கு ஏற்றதாக இருக்குமோ இருக்காதோ அப்படின்ற ஒரு அச்சமும் இப்பொழுது இருக்கிறது. அல்லது இன்னொரு வகையில சொல்லுகிறார்கள், இப்ப இருக்கிற அந்த மருந்து அநேகருக்கு ஒவ்வாமையை கொடுத்து கொண்டிருக்கிறது. அது அநேக சைடு எஃபெக்ட்ஸை கொடுக்குது. மிகப்பெரிய ஆபத்தோடு இன்றைக்கு அந்த மருந்து இருக்கிறது என்றும் இன்றைக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இவ்வளவு பயங்கரமான சூழலிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனா எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால், அதே நிர்விசாரமான வாழ்வு நமக்குள் இருந்தால் இது நல்லது அல்ல என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் நமக்கு எச்சரிக்கை கொடுப்பதற்காகத்தான் இந்த ஆலயம், இங்க ஆராதனை நடந்து கொண்டிருக்கிறது. அதற்காகத்தான் நம்முடைய கரங்களிலே, நீங்க கையை உயர்த்தி சொன்னீங்களே, இந்த வேதம் நம்முடைய கரங்களில் இருக்கிறது. இந்த வேதத்துல அனைத்தும் சொல்லப்பட்டிருக்கிறது. சொல்லப்படாதது எதுவும் இல்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எசேக்கியேல் புத்தகம் 13வது அதிகாரம் 13வது வசனம் சொல்லுகிறதையும் வாசித்து பாருங்க. வாசி 13. இப்ப மழை பெய்யுது இல்லையா? மழை என் முக்கரத்திலே கொடிய பூசல் காற்று, புயல் காற்றை வீச பண்ணுவேன். இப்ப மழை வந்தா நம்ம ஊர்ல எப்படி மழை பெய்யும் தெரியுமா? புயல் வந்தா கடந்த ஒரு மாசத்துக்கு ஒரு 10 நாள் 15 நாளைக்கு முன்னாடி எத்தனை புயல் வந்துச்சு? வரிசையா ஒண்ணு பின்னாடி வந்துச்சே. ஏன் யோசிச்சு பார்த்தோமா? ஏன் புயல்? ஏன் இவ்வளவு கொடூரமான பூசல் காற்று வீசணும்? ஏன் பயங்கரங்கள்? எப்ப வருஷா வருஷம் புயல் வருகிறதே, ஏன்? எப்பப்ப புயல் வந்தாலும் அப்படியே மரக்கம்பெல்லாம் விழுந்துருதே, மரங்கள்லாம் விழுந்துருதே, நிறைய பேர் அழிஞ்சு போறாங்களே, நிறைய வாழ்வாதாரங்கள் நசிந்து போகிறதே, போராட்டங்கள் வந்து விடுகிறதே. ஏன்? மழை வந்தா எப்படி வருது? இப்ப மழை 2 நாளைக்கு முன்னாடி சென்னையில மழை பெஞ்சு எப்படி பெஞ்சு தெரியுமா தெரியாதா? ஒண்ணுமே சொல்ல மாட்டேன்றீங்களே. தெரியுமா தெரியாதா? வெள்ளம். அடுத்த வார்த்தை வாசிங்க. என் கோபத்திலே வெள்ளமாக அடிக்கிற மழையும். பத்தியா? அதுல போட்டிருக்கே, சொல்லி இருக்கிறார், வெள்ளமாக அடிக்கிற மழை. அதாவது வெள்ளமா எப்படின்னா, இவ்வளவு உயரத்துக்கு மழை, 2 மாடிக்கு மழை, 3 மாடிக்கு மழை பெய்யுது. ஏன்? அப்ப ஏன் இது இன்றைக்கு நேற்று வந்ததா? இல்ல ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு மட்டும் தான் வருதா? இல்லை, எப்ப மழை பெய்ஞ்சாலும் எல்லா இடத்திலும் வருகிறது. எல்லா வீட்லயும் மழை உள்ள போயிடுது, தண்ணி உள்ள போய் விடுகிறது. ஏன்? இதுல சொல்லி இருக்கிறாரே ஆண்டவர். அப்படியானால் நமக்குள் எப்பொழுது மாற்றம் வரும்? எப்பொழுது அந்த மாற்றத்தை நாம் ஏற்படுத்திக் கொள்வோம் என்று ஆண்டவர் கேட்கிறார். அதற்கு இன்னொரு பயங்கரத்தையும் சொல்லுகிறார். ஆமோஸ் தீர்க்கதரிசன புத்தகம் 4வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசித்தீங்கன்னா அதுல இன்னொரு விஷயத்தையும் சொல்லுகிறார். ஒரு உண்மையை வெளிப்படுத்துகிறார். ஆமோஸ் 4:10. சீக்கிரமா
எகிப்திலே உண்டானதற்கு எகிப்திலே உண்டானதற்கு ஒத்த கொள்ளை நோயை உங்களுக்குள் அனுப்பினேன்னு பேசுறான். அங்க என்ன சொன்னாரு? அங்க என்ன சொன்னாரு? யாத்திராகமத்துல என்ன சொன்னாரு? இல்ல, யாத்திராகமம் 15:26 பத்தியா படிச்சது மறந்துட்டீங்க பத்தியா? அனுப்ப மாட்டேன் வர பண்ணேன் என்று சொன்னார். வர பண்ணேன் வராது. ஏன் வராது? என்னுடைய வசனத்தை கேளு, என்னுடைய வார்த்தையை கவனமாய் கேட்டு என்னுடைய வார்த்தைக்கு செம்மையானவைகளை செய்து என் பிரமாணங்களை கடைபிடித்து நடந்தால் வராது. ஆனா இப்ப என்ன சொல்றாரு? அனுப்பினேன் என்று சொல்லுகிறார். அப்புறம் இன்னொன்னு சொல்றாரு, கடைசி வார்த்தையை வாசிங்க. கடைசி அந்த லைன் வாசிங்க. ஆகிலும் ஆமா, அதேதான் சொல்றாங்க. இப்ப நாம எப்படி இருக்கிறோம் தெரியுமா? எப்படி இருக்கு? இதையாவது சொல்லுங்க. என்னமா சொல்ல மாட்டேன், சொல்லலாம். உண்மையாவது சொல்லணும்ல. திரும்பாமல் போனீர்கள் என்று சொல்லுகிறார். எப்ப இப்ப அட்லீஸ்ட் இப்படியாவது சொல்லணும். இல்ல ஆண்டவரே, இப்ப இருந்து திரும்ப போறோம் அப்படியாவது சொல்லணும். இனிமேல் நாங்கள் திரும்புவோம், நாங்கள் மனம் மாறுவோம், எங்களுக்குள் மாற்றம் வரும். இனி இப்படிப்பட்ட சூழலுக்குள் நாங்கள் கடந்து வராதபடிக்கு தேவரீர் உம்மை எங்களுடைய துருவமாக நாங்கள் கொண்டு, உம்முடைய அடைக்கலமாக நாங்கள் கொண்டு, எங்களுடைய வாழ்வை உம்முடைய கட்டளைகளுக்கும் உம்முடைய பிரமாணங்களுக்கும் உம்முடைய நீதி நியமங்களுக்கும் ஏற்றபடி நாங்கள் நடப்போம் என்று சொல்ல வேண்டும். இன்னைக்கு லூக்கா 19வது அதிகாரம் அழகாக அந்த சகேயுடைய வாழ்க்கையில அந்த சகேயு செய்த 3 காரியங்களை நாம் மனதிலே கொள்ள வேண்டும். இந்த 3 காரியங்களை நாம் மனதிலே கொண்டு நாம் செயல்படும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார் 10வது வசனத்திலே, லூக்கா 19:10, இழந்து போனதை தேடவும் மனுஷகுமாரன். ஆமா, அதுதான் இங்க வந்தார். அதற்காக தான் நம்முடைய கரங்களிலே இந்த வார்த்தையை நம்முடைய கரங்களிலே கொடுத்திருக்கிறார். நமக்கு இந்த வார்த்தை ஏன் கொடுக்கப்பட்டிருக்கிறது? நாம் வெறும் வசனத்தை கையில உயர்த்தி இது விலையேற பெற்ற பொக்கிஷம் என்று வெறும் பாடல்களால் பாடிக்கொண்டிருந்தால் மட்டும் போதாது பிரியமானவர்களே. அதை நம்முடைய வாழ்வின் அங்கமாக செயல்படுகிறவர்களாக நாம் மாற்ற வேண்டும். 9வது வசனத்துல இன்னொரு அழகான வார்த்தையை சொல்லுகிறார். அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது என்று சொன்னார். அப்படியானால் அங்கே சகேயு அந்த இடத்துல ஆண்டவர் எப்படிப்பட்டவரோ, 3வது வசனத்தை வாசிங்க. அவர் எப்படிப்பட்டவரோ அவரை பார்க்க வகை தேடினான். ஆனால் அவன் எப்படிப்பட்டவன் என்று அங்கு அழகாக சொல்லி இருக்கிறது. அவன் குள்ளனானபடியினாலே அவன் ஆண்டவரை பார்க்க கூடாதவனாக இருந்தான். ஆனா ஆண்டவரை பார்க்க கூடாதபடி அவன் யார்? அவன் குள்ளனான மனுஷனாக இருந்தானா? ஆவிக்குரிய ஜீவியத்துல இப்ப நம்ம வாசிச்சோம் இல்லையா? மாம்ச சிந்தை எது? மாம்ச சிந்தை என்ன? மரணம். ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமா இல்லையா? அப்ப அவன் ஆவிக்குரிய ஜீவியத்துல அவன் உயர்ந்தவனாக இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் அவனும் உயர்ந்தவனாக இருந்தான். எங்கே உயர்ந்தவனாக இருந்தான் என்று பார்த்தா, நீங்க அதே 19வது அதிகாரம் முதல் 2 வசனத்தை வாசிச்சா தெரியும். அவன் எரிகோவில் பிரவேசித்து அதன் வழியாய் நடந்து போகையில் ஆயக்காரனுக்கு தலைவனும் ஐஸ்வர்யமா இருந்த சகேயு எனப்பட்ட ஒரு மனுஷன். பாத்தீங்களா? இப்ப அங்க என்ன போட்டிருக்குன்னா, அவன் யாரா இருக்கிறான்னா ஐஸ்வர்யவான், உயர்ந்து காணப்படுறான். அடுத்தது ஆயக்காரர்களுக்கு தலைவன், உயர்ந்து இருக்கிறான். ஒரு பக்கம் அவன் உயர்வா இருக்கிறான், ஆனால் மறுபக்கம் ஆண்டவரை காணக்கூடாதபடிக்கு அவன் எப்படி இருக்கிறான்? குள்ளனா இருக்கிறான். சரி, இப்ப எப்படி புரிஞ்ச? இப்ப இதை நீங்க புரிந்தவர்கள் ஒரு பதில் சொல்லுங்க. இப்ப ஒருவேளை அந்த ஐஸ்வர்யவான் ஆண்டவரை பார்க்க விரும்பினான். ஆண்டவரை இப்ப அவங்ககிட்ட ஐஸ்வர்யம் இருக்கு, அதிகாரமும் இருக்கிறது. அவன் ஆண்டவரை பார்க்க முடியுமா? முடியாதா? முடியும். யாரையாவது அனுப்பி கூட ஆண்டவரை கூட்டணும்ப்பா அப்படின்னா ஆண்டவர் போயிருக்க மாட்டாரா? போயிருப்பாரு. அப்ப ஆண்டவர் போயிருந்தா சகைவை எப்படி பார்த்திருப்பாரு? அதே லெவல். எது அதே லெவல்? இல்ல ரைட், அது கரெக்டான வார்த்தை. இன்னும் கரெக்டா சொல்லுங்க பார்க்கலாம்.
நீங்க புரிந்து கொண்டதற்கு. ஏன்னா ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு மறுபடியும் மறுபடியும் சொல்லி அந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன். அதனால கேட்கிறேன், நீங்க கவனிக்கிறீங்களான்றதுக்காக. யாராவது சொல்லுங்க சீக்கிரமா. பழையபடி ஆயக்காரத்துக்கு தலைவனாவும் ஐஸ்வர்யவானும். சரி, ஓகே. இல்ல, நான் என்ன கேட்கிறேன், அதுதான் நான் மறுபடியும் சொல்றேன். எப்பவுமே பெருசா யோசிக்காதீங்க, சின்னதா யோசிங்கன்னு சொல்றேன். நான் எப்பவுமே சொல்றது, தன்னுடைய பாவத்தை உணராம வந்திருப்பான். சீக்கிரமா. பத்தியா, நீங்க கவனிக்கல பத்தியா, இதுக்குதான் கவனம் வேணும்ங்கிறது. எப்படி பார்த்துருப்பார் தெரியுமா? இப்படி பார்த்துருப்பார். நீங்க எல்லாம் பெருசா யோசிங்க, நான் சின்னதா யோசிக்க சொன்னேன். எப்படி பார்த்திருப்பாரு? ஏன் குஞ்சு பார்க்கணும்? பத்தியா, அததான் ஃபாலோ பண்ணணும்னு சொல்றது. அதனாலதான் நீங்க என்ன கவனிங்கன்னு எத்தனை முறை சொல்லிருக்கிறேன். கவனிச்சா பதில் சொல்ல முடியும். அவனுக்குள்ள, ஏன்னா ஆண்டவரை பார்க்க கூடாதபடிக்கு அவனுக்குள்ள இவன் அவனுடைய அதிகாரத்தையோ தனத்தையோ பணத்தையோ பயன்படுத்தி ஒருத்தர் அனுப்பியோ போய் ஆண்டவரை கூப்பிட்டோன்னா வந்திருப்பாரு. வந்தா அவனை எப்படி பார்த்திருப்பாருன்னா, இப்படிதான் சொல்லு சகேவே, என்ன விஷயம் கூப்பிட்டியாமே அப்படின்னு தான் சொல்லியிருப்பாரு. ஆனா இப்ப எப்படி தெரியுமா பாக்குறாரு? இப்ப உயர்ந்துட்டானா? முதல்ல அவன் ஆண்டவரை காணக்கூடாதபடிக்கு குள்ளனாக இருந்தான். ஆனால் இப்ப அவன் ஒரு காரியத்தை செய்தான். என்ன காரியம் தான் இப்ப பார்க்க போறோம். 3 காரியம் செய்தான். அதுல இருக்கு 3 காரியம். இந்த 3 காரியத்தை நாம் செய்தால் நாமும் உயர்த்தப்படுவோம். நம்முடைய வீடும் ரட்சிப்புக்குள் நடத்தப்படும். நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். நீங்க நினைச்சு கொண்டிருக்காதீங்க இனி மாற்றத்திற்கான காலம் இந்த 2021. இந்த 20 போல நாம வாழ்ந்து விடாதபடிக்கு, இந்த 20 அனுபவித்த அந்த போராட்டங்களை நாம் அனுபவியாதபடிக்கு நாம் எச்சரிப்பை அடைய வேண்டும் என்று சொல்லிதான் ஆண்டவர் இந்த நாளை உங்களுக்கு குறித்திருக்கிறார். இதுவே ரட்சணிய நாள். இந்த நாளிலே ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுத்து செய்ய வேண்டிய காரியங்களை கவனமாய் கேட்டு அவர் சொல்றாரு. அந்த வசனத்தில் நான் வாசிச்சோம், என் வார்த்தையை கவனமாய் கேட்டு. அதுக்குதான் இந்த வசனம் கையில கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வசனம் ஏன் நம்ம கரங்கள் எல்லாம் கொடுத்திருக்கு? இது எவ்வளவு நாம இன்னைக்கு லகுவாக வைத்துக் கொண்டிருக்கிறோம் இல்லையா? ஒரு வேதாகம் வந்து ஒரு 100 ரூபாய் கொடுத்து 150 ரூபாய் கொடுத்து 200 ரூபாய் கொடுத்து வாங்கிடலாம். வாங்கலாமா? வாங்க முடியாதா? முடியாதா? முடியும். ஆனா அது அவ்வளவு லகுவான விஷயமா? அது இல்ல. ஒரு 1500 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வேதம் காண கிடைக்காத ஒரு பெரிய பொக்கிஷம். புரியுமா? இன்னைக்கு நம்ம 200 ரூபாய் கிடைக்கிறத சாதாரணமா நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனா இது நம்முடைய கரங்களிலே வந்து சேர்வதற்கு எவ்வளவு பிரயாசங்கள், எவ்வளவு தியாகங்கள், எவ்வளவு உழைப்பு இதுக்குள்ள இருக்கு தெரியுமா? எவ்வளவு பெரிய முயற்சிகள் இதற்குள்ள இருக்கு தெரியுமா? அப்படி வந்ததுனாலதான் இன்றைக்கு நீங்களும் நானும் இந்த சத்திய வேதத்தை கையில வைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் ஒரு 1500 வருஷத்துக்கு முன்னாடி அது என்ன இல்லை, நம்முடைய கரங்களில இல்லை. யாரோ ஒருத்தர் தான் வச்சிருப்பாங்க. அதுவும் அந்த லேவியர்கள் மாத்திரம் வைத்திருந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அரசன் கூட என்ன பண்ணுமா? லேவியரிடத்துல போய் ஒரு பிரதியை வாங்கி கொள்ள வேண்டுமா? வசனம் சொல்லுகிறது. தெரியுமா உங்களுக்கு? வசனம் எழுதி இருக்கிறது. அரசன் கூட லேவியரிடத்துல போய், ஏன்னா இதை பாதுகாத்தவர்கள் அவர்கள் தான், அவங்ககிட்ட தான் இருந்துச்சு. அவங்க கிட்ட இவன் போய் ஒரு பிரதியை வாங்கி வைத்துக் கொள்ள வேண்டும். அதை கொண்டு ஆட்சி செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் வசனத்திலே சொல்லுகிறார். ஆனால் இன்றைக்கு மிக லகுவாக உங்களுடைய கரங்களிலும் என்னுடைய கரங்களிலும் வசனம் இருக்கிறது. இன்றைக்கு அந்த வசனங்களை விலைக்கு சொல்வதற்கு ஊழியர்கள் பெருகிவிட்டார்கள், திருச்சபைகள் பெருகிவிட்டது. ஆனால் அவைகளை நாம் பயன்படுத்தாம இதை பாருங்க, போயினோம் வந்துடும் கண்ணை இல்லையா? அப்படிதானே நம்முடைய வாழ்க்கை? இல்லை, இது எவ்வளவு விசேஷமான நேரம், எவ்வளவு முக்கியமான நேரம், எப்படி கவனிக்க வேண்டிய நேரம். இது நமக்கு கொடுக்கப்பட்ட ஸ்லாக்கியம் என்று ஏன் நினைக்கல? அப்படியானால் ஆண்டவர் இன்றைக்கு இதை அந்த சகேயு என்பவன் புரிந்து கொண்டான். சகேயு என்பவன் என்ன பண்ணா? புரிந்து கொண்டான். ஆண்டவர் எப்படிப்பட்டவரோ என்று அவர் சிந்தித்துக் கொண்டு அவன் இருக்கிற இடத்திலே இருக்காமே அவன் என்ன பண்றான் தெரியுமா? நான் உங்களை கேட்கிறேன், கொஞ்சம் யோசித்து சொல்லுங்க. ஒரு ஐஸ்வர்யவான்னு சொன்னேன், ஒரு அதிகாரின்னு சொன்னேன். அவன் என்னைக்காவது ஒரு அதிகாரியோ ஒரு ஐஸ்வர்யவானோ, உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஐஸ்வர்யவான மனசுல வச்சுக்கங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு வயசு என்ன பிரதர்? ஒரு ஐஸ்வர்யவானு, ஒரு ஆயக்காரர், அதிகாரி இல்லையா? பிரதர் யார்கிட்டயும் காலையில் வரும்போது யார்கிட்ட பேசியிருந்தாரு, எம்எல்ஏ பத்தி எம்பி எல்லாம் பத்தி பேசியிருந்தாரு. அவரு இதை செய்வாரான்னு யோசிச்சு பாருங்க இல்லையா? அவர் இதை செய்வாரா? ஒரு ஐஸ்வர்யவான்
என்ன பண்றான்? அவன் ஆண்டவருக்கு முன்பாக ஓடி காட்டத்தி மரத்தின் மேலே ஏறினான் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு ஐஸ்வர்யவான் செய்யக்கூடிய காரியமா? செய்வானா? ஒரு அதிகாரி செய்வானா? நீங்க நானும் செய்வோமா? நாமளே செய்யல. இங்க இருக்கிற சபைக்கு எவ்வளவு நேரத்துக்கு பிறகு வரோம்? அரை மணி நேரம் கழிச்சு முடிஞ்சா. ஒரு சபைக்கு போயிருந்தேங்க, எனக்கு திடீர்னு அவங்க 7 மணின்னு சொல்லியிருந்தாங்க. நான் அவசர அவசரமா போய் வண்டியை நிறுத்திட்டு பார்த்தா கதவு சாத்திட்டு இருக்குது, ஒரு அம்மா பெருக்கின்னுக்குறாங்க. எனக்கு பயம் வந்துச்சு, ஒருவேளை நான் டைம் மாத்திட்டு போயிட்டணும் அப்படின்னு நினைச்சு, ஏமா சர்ச்சை இல்லையா? இல்லைங்க, இப்பதான் திறக்க போறோம் நாங்க. ஏன் யாருமே வரல? எத்தனை மணிக்கு சர்ச்சு? 7 மணிக்குயா? 7 மணி சாத்தியா இருக்குது, நீங்க வெளியே போயிருக்கீங்கன்னா முடியறதுக்குள்ள வந்துருவாங்க. எப்ப வந்துருவாங்களா? சபை முடியறதுக்குள்ள வந்துருவாங்க. எவ்வளவு நம்பிக்கையா சொல்றாங்க பாருங்க. சபை முடியறதுக்குள்ள வந்துருவாங்க. அதான் நிலைமை இன்னைக்கு. அப்போ எப்ப மாற்றம்? ஆனால் இந்த சகேவு என்ன பண்ணுகிறான்? தன்னுடைய ஐஸ்வர்யவான், தன்னுடைய அதிகாரி என்ற பட்டம், தன்னுடைய அந்தஸ்து, தன்னுடைய அதிகாரம், தன்னுடைய மேன்மை எல்லாத்தையும் தூக்கி போடுகிறான். அவன் மனதில் என்ன இருக்கிறது? நான் கர்த்தரை பார்க்க வேண்டும், அவர் எப்படிப்பட்டவர். இன்னொரு விஷயத்தை யோசிச்சு பாருங்களேன். இங்க வந்த எத்தனை பேரு ஆண்டவரை எதற்காக உங்களுக்கு பிடிக்கும்னு கேட்டா நீங்க என்ன பதில் சொல்லுங்க? எதற்காக ஆண்டவரை பார்க்க வேண்டும் என்று உங்களிடத்துல கேட்டா நீங்க என்ன பதில் சொல்வீங்க? நீங்கள் ஆண்டவரை எதற்காக பார்க்க வேண்டும் அப்படின்னு நான் கேட்டா என்ன சொல்வீங்க? அதுக்காக. சரி, எனக்காக அடிக்கப்பட்டவர் அதனால பார்ப்பேன். வேற தீக்கிறதுக்காக, பாவத்தை தீக்கிறதுக்காக நான் ஆண்டவரை பார்க்கணும். வெரி குட். வேற சீக்கிரமா நமக்காக அவர் ரத்தத்தை கொடுத்து ரைட், வெரி குட். நமக்கே அப்புறம் ரட்சிப்பை கொடுத்தார். நீங்க இன்னும் அங்கேயேதான் இருக்கிறீங்க. ரொம்ப கரெக்டா நம்பிக்கை இல்லைங்க. நான் என்ன சொல்றேன்னா, எனக்கு ஏதாவது கிடைக்கும்னு சொல்லிட்டு தான் நான் வரேன். இல்ல, நான் வியாதியா இருந்தேன், அந்த வியாதி சுகம் கிடைக்குமா அப்படின்னு வந்தேன், சுகம் கிடைச்சது, நான் வரேன். இல்லையா? அந்த மாதிரி சூழல் எவ்வளவு பேர் நம்ம வந்திருப்போம்? அப்படித்தானே? பெரும்பாலும் புதுசா ஒருத்தர் ஆண்டவருக்குள் வருகிறார்கள் என்றால் எப்படி வருவாங்க? அவங்க வியாதியா இருப்பாங்க, வேற ஏதோ பிரச்சனை இருப்பாங்க, போராட்டத்தில் இருப்பாங்க, பண கஷ்டத்தில் இருப்பாங்க. அவங்களுக்காக ஜெபம் பண்ணும். ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்தார். அந்த அற்புதத்தை பார்த்து விட்டு, நீங்க சொன்னதெல்லாம் கரெக்ட், நீங்க சொன்னது தவறுன்னு நான் சொல்லவே இல்லை, நீங்க அப்படிதான் வந்திருக்கலாம். ஆனால் பெரும்பாலான மக்களுடைய எதிர்பார்ப்பு என்ன? எனக்கு செஞ்சா இருக்கேன். இப்ப ஒருத்தர் ஒரு அம்மா வராங்க, அவங்க சொல்றாங்க, என் வாழ்க்கையில நான் எவ்வளவு போராட்டம், ஒரு அசுத்தாவினால பீடிக்கப்பட்டிருந்தேங்க, நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருந்தேன், நான் ரொம்ப ஒரு மனுஷியாகவே உலகத்துல இல்லாம இருந்தேன், எனக்காக ஜெபம் பண்ணினார்கள், அல்லது ஆண்டவர் என்னை சந்தித்தார், எனக்கு அது சுகம் கிடைச்சது, நான் இன்னைக்கு சர்ச்சுக்கு வரேன். இல்லையா? பெரும்பாலான ஒரு பதில் இதுவாதான் இருக்கும். ஆனால் இந்த சகேவு என்பவன் ஆண்டவரிடத்துல எதையும் எதிர்பார்க்கவில்லை. புரிந்து கொள்ள வேண்டும். நீங்க சொன்னதுதான், நீங்க சொன்னீங்க பாரு, எனக்காக மரித்தார். இப்ப அவர் என்ன தெரியுமா, எதை வச்சு அவன் ஆண்டவர் எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க விரும்பினான். அவரை குறித்து அதிகமாக சொல்லி இருப்பார்கள். அவர் அற்புதம் செய்கிறார், அவர் அப்படி செஞ்சார், அவர் உலகத்திலிருந்து வந்த ரட்சகர், இப்படி பல விஷயங்களை அவர்கிட்ட சொல்லியிருப்பாங்க. அவர்கிட்ட வல்லமை இருக்கு, அவருடைய வார்த்தை ரொம்ப அற்புதமா இருக்கு, அப்படி நல்லா சொல்லியிருப்பாங்க. ஒருவேளை குருடனை சுகப்படுத்தினார், மரித்தவனை எழுப்பினார், அல்லது குஷ்டரோகியை சுகப்படுத்தினார் என்ற செய்தியெல்லாம் கூட அவர் கேட்டிருப்பான். இவ்வளவு கதையும் கேட்ட பிற்பாடு அவன் மனசுல ஒன்று தோன்றுகிறது, அவர் எப்படிப்பட்டவரோ நான் பார்க்க வேண்டும். ஆனால் நான் என்ன கேட்கிறேன், சகேவு எதிர்பார்த்திருந்தானா? சகேவு ஒரு எதிர்பார்ப்போடு ஆண்டவர் இடத்துல போனானா என்றால் இல்லை. அவங்கிட்ட ஒரு எதிர்பார்ப்பும் இல்லை, அவர் எப்படிப்பட்டவரோ. ஆனா அவன் என்ன செய்கிறான்? ஒரு காட்டத்தி மரத்தின் மீது ஏறுகிறான். அதாவது அந்த வாஞ்சையை செயல்படுத்துகிறவனாக மாறி போனான். அல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேரு நாம செயல் வீரர்களாக மாற போகிறோம்? ஆண்டவர் இன்றைக்கு இப்படி யோசிச்சு பாருங்க. 2020 அந்த கொரோனா வியாதினாலே அநேகர் மரித்து போனார்கள். பெரிய பெரிய தலைவர்கள், பெரிய பெரிய ஊழியக்காரர்கள் எல்லாரும் மரித்து போனார்கள். ஆனால் ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் ஜீவனை கொடுத்திருக்கிறாரு. அந்த ஜீவனுக்கு நன்றி சொல்லுகிற வண்ணமாக நாம் நம்முடைய கிரியைக்குள்ளே மாற்றங்கள் வரக்கூடாதா? வர வேண்டும். இல்லையா? அப்படி நினைச்சா இன்னைக்கு ஒரு முடிவோட என்ன செய்யணும்? அடுத்த வாரத்திலிருந்து நான் குடும்பமாக வருவேன் என்று எத்தனை பேர் கை தூக்க போறீங்க?
அப்ப கூட மாற்றம் வராது போல. சரி, எத்தனை பேர் நேரத்தோட வரணும்னு நினைக்கிறோம்? எத்தனை பேர்? அப்போ சரி, எத்தனை பேர் குடும்ப ஜெபத்தை ஆரம்பிப்பேன் என்று சொல்ல போறீங்க? குடும்ப ஜெபத்தை நாங்க ஆரம்பிக்க போறோம் உடனே. இந்த இன்னைக்கு ராத்திரியில இருந்து ஆரம்பிக்க போறோம். ஒருத்தர் தான். சரி, 3 காரியங்களை சொன்னேன். முதல் காரியம், அவன் தன்னுடைய சூழலை விட்டு வெளியிலே வந்தான். அவன் காட்டத்தி மரத்தின் மீது ஏறினான். ஏறினதுனாலதான் நடந்தது. நேரடியாக அந்த மரத்தின் அடியில வந்து ஆண்டவர் உயர பார்த்து, சகேயுவே இறங்கி வா, இன்றைக்கு நான் வீட்டில தங்க வேண்டும் என்று. அவன் கேட்டானா? சகேயு கேட்டானா? இல்லை. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறான், நான் வீட்டிலே தங்க வேண்டும். எவ்வளவு பெரிய சாக்கியம்! ஒரே காரியம் தான் செஞ்சான். அவன் பார்க்கணும்னு சொல்லி அங்கேயே இருந்தா பார்த்திருக்க முடியாது. அவன் வீட்டிலே இருந்தா பார்த்திருப்பானா? முடியாது. ஆனால் இடத்தை விட்டு மரத்தின் மேல ஏறி நின்று ஆண்டவர் எப்படிப்பட்டவரோ என்று பார்த்து காத்திருந்தான். ஆண்டவர் மரத்தின் அடியிலே வந்து, சகேயுவே இறங்கி வா. அடுத்த வசனத்தை வாசி. அவர் போகும் வழியில் முன்னாக அதுக்கு அடுத்த வசனம். இயேசு அந்த இடத்தில் வந்த போது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகேயுவே, நீ சீக்கிரமா இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். அவன் சீக்கிரமா இறங்கி சந்தோஷத்தோட அவரை அழைத்துக் கொண்டு போனான். அடுத்தது, அதை கண்ட யாவரும் இதைதான் கவனிக்கணும். இங்கதான் கவனிக்கணும். இங்கேதான் அடுத்த ஒரு செயல்பாடு நடக்கிறது. வாசிங்க. அதை கண்ட யாவரும் இவர் பாவியான மனுஷரிடத்தில் தங்கும்படி போனார் என்று பாத்தீங்களா? இதுதான் முக்கியம். அப்ப நாம் ஆண்டவருக்காக, ஆண்டவருடைய நாமம் தூஷிக்கப்படக்கூடாது என்ற எண்ணம் எத்தனை பேருக்கு இருக்கு? நான் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவனாக என்னுடைய செயலிலே, என்னுடைய சிந்தனையிலே, என்னுடைய நடவடிக்கைகளிலே இருக்கும் என்று எத்தனை பேர் நினைக்கிறோம்? ஆனால் அவன் நினைத்தான். யார் நினைச்சது? சகேயு நினைத்தான். அவருடைய பெயர் தூஷிக்கப்படுகிறது. அது அவன் கேட்கிறான். அவன் கேட்ட மாத்திரத்துல ஒரு காரியம் செய்கிறான். என்ன செஞ்சான் பாருங்க. சகேயு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, இப்ப பாருங்க, இவ்வளவு நேரம் நான் கேட்டேன், எத்தனை பேர் குடும்ப ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னு முடிவெடுப்போம் அப்படின்னு கேட்டேன். யாருமே பதில் சொல்லல. எத்தனை பேர் நேரத்தோட வந்துருவோம்னு கேட்டேன். நான் வேற ஒண்ணும் கேட்கல. எத்தனை பேர் நான் நேரத்தோட வந்துருவையா அப்படின்னு எத்தனை பேருக்கு கேட்டேன். யாருமே கை தூக்கல. எத்தனை பேரு இந்த வாரமும் நான் தவறாம ஆலயத்துக்கு வருவேன், அந்த முடிவு எடுப்போம் அப்படின்னு கேட்டேன். யாருமே பதில் சொல்ல. ஆனா ஒரு சகேயு சொல்லுகிறான். அவன் சொல்றான், அவன் எதுக்காக சொன்னான் தெரியுமா? ஆண்டவர் கேட்டாரா, உன்னுடைய சொத்தெல்லாம் எழுதி கொடுத்துருப்பா, நீ ஏழை கொடுத்துரு அப்படின்னு சொன்னாரா? சொல்லவே இல்லை. அவன் சொல்லுகிறான். ஏன் சொன்னான் தெரியுமா? அவரை குறித்து அவர்கள் தப்பாக பேசுகிறார்கள். உலகம் தவறாக பேசுகிறது. இவர் பரிசுத்தர் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் இவர் யாருக்கு சிநேகிதனாக இருக்கிறார்? ஒரு பாவிக்கு சிநேகிதனாக இருக்கிறார். அவன் கூட போறாரே, நியாயமா அப்படின்னு பேசுறாங்க. அது காதுல விழுகிறது. விழுந்த மாத்திரத்துல ஒரு முடிவு எடுக்கிறான். ஐயோ, என்னால ஆண்டவருடைய நாமம் தூஷிக்கப்படக்கூடாது என்று சொத்தையே கொடுத்துறாங்க. முடியுமா? அப்போ நீங்களும் நானும் ஆண்டவருக்கு என்ன செய்ய போறோம்? இதுதான் இன்றைய கேள்வி. இந்த புதிய ஆண்டிலே எது உங்களுடைய முடிவு? எது நாம் செய்ய போகிறோம்? எதை செய்ய போகிறோம்? ஆனால் அதை கேட்கிறார் ஆண்டவர் இல்லையே. இல்ல, ஆண்டவர் என்னைக்காவது காணிக்க கொடுன்னு கேட்டிருக்கிறாரா? நீ காணிக்க கொடுத்தாதான்பா சர்ச்சைக்கு வரணும்னு சொல்லிடுறாரா? இல்லை. எதையுமே கேட்காத ஆண்டவர். ஆனால் அவன் சொல்லுகிறான். என்ன வாசிங்க அந்த வசனத்தை. கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்திலும் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினதுண்டானால் நாளத்தனையாக திரும்ப செலுத்துகிறேன் என்றான். இயேசு அவனை நோக்கி, ஒரு அந்த முயற்சி தாங்க ஒரு மாற்றத்தை கொடுத்தது. அவன் எடுத்த பிரயாசம் தான் ஒரு மாற்றத்தை இன்றைக்கு தந்தது. இன்றைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கிறார், என்ன மாற்றத்தை நாம் செய்ய போகிறோம்?
என்ன பிரயாசத்தை நாம் எடுக்க போகிறோம், இந்த புதிய ஆண்டிலே நான் என்ன முடிவெடுக்க போகிறேன் என்ற ஒரு சிந்தை இன்றைக்கு ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். நாம் பதில் சொல்ல நாம் ஆயத்தப்பட வேண்டும். எல்லாரும் ஒரு நிமிஷம் அப்படியே எழுப்பி நிற்கலாம். எல்லாரும் ஒரு நிமிடம் எழுப்பி நிற்கலாம். ஆண்டவருடைய சமூகத்துல நம்மை அர்ப்பணிப்போம். ஆண்டவர் கேட்கிற கேள்வி இதுதான். என்னுடைய வாழ்விலே நான் என்ன மாற்றத்தை நான் செய்து கொள்ள போகிறேன்? ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையிலே செய்த எண்ணில்லா நன்மைகளை நினைத்து நான் எதை ஆண்டவருக்கு கொடுக்க போகிறேன்? எப்படிப்பட்ட ஜீவியம் என்னுடைய இந்த 2021 என்னுடைய வாழ்வு இருக்க போகிறது? அல்லது நீங்கள் முன்பே சொன்னது போல நாங்கள் இருக்கிற மாதிரியே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிக்கொண்டே இருக்க போகிறோமா? அல்லது என்னுடைய வாழ்வு மாற போகிறது, புதிய வாழ்க்கை, புதிய சூழலுக்குள் நாம் கடந்து வர போகிறோம் என்று சொல்ல போகிறோமா? இதுதான் ஆண்டவர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிற ஒரு கேள்வியாக, எதிர்பார்ப்பாக இருக்கிறது. நாம் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவருடைய சமூகத்துல நம்மை தாழ்த்துவோம், அர்ப்பணிப்போம். ஆண்டவரோடு கூட பேசுங்க, ஆண்டவரோடு பேசுங்க, ஆண்டவரிடத்துல அர்ப்பணிங்க. ஆண்டவர் கேட்கிற அந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க. ஆண்டவர் நமக்கு விலை மதிப்பில்லாத நமக்கு ஆயுசை கூட்டி கொடுத்திருக்கிறார். இது 2வது ஜீவனை நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த 2வது ஜீவனை நான் எப்படி பயன்படுத்த போகிறேன் என்பதுதான் இன்றைக்கு நம் முன்பாக இருக்கிற ஒரு கேள்வியாக இருக்கிறது. தாழ்த்துவோம், கண்களை மூடுவோம், ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய். முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு மனத்தோடு. அன்பு கூறுவே ஆராதனை ஆராதனை அல்லேலூயா ஆராதனை 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 ஆராதனை. எபினேசரே எபினேசரே இதுமானையோ உலகிலே. எபினேசரே எபினேசரே இதுமானையோ உலகிலே.